எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்று விட்டமாக. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு மார்க்க உரைகளையும் கேட்கின்ற பாக்கியம் என்பது, அதை அமர்ந்து கவனித்தல் என்பது சாதாரணமாக இங்கே உட்கார்ந்து அமர்ந்துட்டு போகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது, அல்லது அந்த நேரத்தை கடத்துறது அதையும் தாண்டி இந்த இடத்துல அமர்ந்ததற்கும் இங்க சொல்லப்படக்கூடிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் கேட்கின்ற அந்த ஒரு விஷயத்திற்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி அவர்களுக்காக மலக்குகளை வைத்து பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். மலக்குகளுடைய பிரார்த்தனை எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். நாம பாவம் செய்யலாம், ஆனா மலக்குகள் யாரும் பாவம் செய்யறது கிடையாது. அவங்க அல்லாஹுவினிடத்துல, இறைவா உன்னுடைய வசனங்களையும் ஹதீதுகளையும் இந்த இடத்துல அமர்ந்து அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற செய்தி அல்லாஹுவினிடத்தில் கொண்டு போடும் பொழுது அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு சபை. இந்த சபை ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பின்னால இந்த ஜமாத் அமைத்து கொடுத்திருக்கிறது என்பது எல்லா மனிதர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருள் கொடை. இதை அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு இமாம்களுக்கும் அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு தலைப்புகளை தேர்ந்தெடுத்து என்ன கொடுத்திருக்கிறாங்க. அதுல நாம என்ன தலைப்பு பேச போறோம்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொடைகள் அதை தொடர்ந்து பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செய்தி தான். அல்லாஹ்விடத்திலிருந்து இப்ப நாம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள் கொடைகள் அப்படிங்கிறது ஏராளம். அல்லாஹ்வினுடைய அருள் கொடை நீங்க என்ன ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களால என்ன செய்ய முடியாது, எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எல்லா அருள் கொடைகளும் எல்லா அருள் வளங்களும் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில விஷயங்களை சொல்லி, அந்த விஷயங்களை நாம அழகிய முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால் நம்ம இதுவரையிலும் என்னென்ன அருள் கொடைகளோடு இன்றைக்கு நாம நடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அருள் கொடைகள் விடுபடாம நமக்கு என்ன செய்யும், தொடர்ந்து நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நாம பாக்குறோம், பல இடங்கள்ல பேசியிருப்பாங்க, இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா, இன்னைக்கு அதாவது பொருளாதாரத்திற்கும் இன்னைக்கு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கும் அவர்கள் உண்ணக்கூடிய உணவிற்கும் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எத்தனையோ நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கொரோனா வந்தோ அல்லது ஒரு மாபெரும் ஒரு அழிவு வந்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு முசீபத்து வந்தோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தொலைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை நம்மிடத்திலிருந்து ஆகும் என்கின்ற பட்சத்துல நாம இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் கூட நமக்கு என்ன செய்யும், தொடர்ந்து கிடைக்கக்கூடிய இறைவனுடைய அருள் வளங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகள்ல மிக உயர்வான மிக உன்னதமான நாம அதிகமாக விரும்பக்கூடிய அருள் கொடை எது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்டோம்னு சொன்னா அநேக நபர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன, இப்போ நமக்கு மரணம் வந்து விட்டாருன்னு சொன்னா மரணத்தை எடுத்துக்கொள்வதற்கு இன்னைக்கு நாம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா பல நபர்களுடைய வாயிலிருந்து இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் வளரணும், மனைவி மக்களை ஓரளவுக்கு சேர்க்கணும், இந்த சொத்துக்களை சேர்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், இறந்து போனா பிரச்சனை இல்லையே என்கிற மாதிரியான செய்திகள் நீங்க சொல்லுவாங்க. மௌத் இன்னைக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா மௌத்தை பத்தி ஏன் போய் பேசுறீங்க அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ண சாகக்கூடிய வயசா, இன்னும் கொஞ்ச காலம் வாழுவோமே, இன்னும் கொஞ்ச காலம் மார்க்க பண்ணி செய்வோமே, இன்னும் கொஞ்ச காலம் பயானு கேட்போமே, இன்னும் கொஞ்ச காலம் நம்ம மனைவி பிள்ளைல ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மௌத்து வந்தா பிரச்சனை இல்லையே
அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்வாதாரங்களை நாம் என்ன செய்வோம், விரும்பக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். உண்மைதான், அதில் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. நாம எந்த ஒரு விஷயத்தை நாம விரும்புகிறோமோ, நாம எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ள நினைக்கிறோமோ, அந்த அருள் கொடை இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்ப நாம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்கின்ற அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய அருள் வளங்கள்ல முதல் அருள் கொடை இதுதான். நாம கேட்கின்ற, நாம வாழுகின்ற இந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யலாம், தருவதாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் வாக்களிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மனிதர்கள் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவங்க. குல்லபனி ஆதமும் ஹத்தா, தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்யாம நான் இருக்கிறேன், தவறு செய்யாமலே என்னுடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம கையை தூக்கி கேட்டோம்னு சொன்னா நிச்சயமாக யாரால் பதில் சொல்ல முடியாது, நான் பாவம் செய்யாம தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி. நிச்சயமாக எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்துல பாவம் செய்து கொண்டுதான் இந்த பூமியில நாமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் மீதுதான் நாம நடந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்யாம யாருமே இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ பாவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பாவங்களின் அடிப்படையில் நாம செல்லக்கூடிய இந்த தருணத்துல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய அருள் கொடைகளை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார் என்பது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். நமக்கு மத்திய ஒரு சண்டையோ அல்லது நமக்கு ஒரு தலைவருக்கு மத்தியில சண்டையோ அல்லது நமக்கும் ஒரு ஆட்சியாளருக்கு மத்தியில ஒரு சண்டையோ அல்லது நமக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரிக்கு மத்திய சண்டை வருது, நாம போய் அவர்களிடத்துல போய் நாம என்ன செய்யறோம், ஒரு மன்னிப்பு கேட்கிறோம், சாரி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான், சரி இனிமே முன்னாடி நிக்காதப்போ அப்படின்னு சொல்லுவான். மனசுல ஒரு வெறுப்பையும் மனசுல ஒரு கடுமையான ஒரு ஆதங்கத்தையும் வச்சுதான் அவன் என்ன செய்வான். கேட்டதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அருளையும் செய்வான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். யாருமே இந்த உலகத்துல எந்த மனிதனுடைய பண்பும் அப்படி கிடையாது. இந்த உலகத்துல எந்த ஒரு அதிகாரிகளுடைய பண்பும் கிடையாது. இந்த உலகத்துல செல்வ செழிப்பாக ஆக உயர்ந்த அடிப்படை இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பண்பும் கிடையாது. இது யாருடைய பண்பு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பண்பு. அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் பாவங்களை மன்னிக்கவும் செய்வான். அந்த பாவ மன்னிப்பு என்னிடத்துல கேட்டுவிட்டார் என்பதற்காக அந்த துவாவில அவன் என்னென்ன கேட்கிறானோ அதை அவர்களுக்கு இறக்கி அருள் செய்யக்கூடியவனாகவும் இருப்பான். அதுல முதல் அருள் கூட, அதுல முதல் அருள் வளங்கள் என்னன்னு சொன்னா நம்முடைய வாழ்வாதாரத்தை நீட்டி கொடுப்பது. நாம என்ன நினைக்கிறோமோ அந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான்னு சொல்லி காட்டுகிறார். என்ன வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்தியுக்கும் மத்தான் ஹஸனா. யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, பாவ மன்னிப்பு கேட்டவுடனே எல்லாரும் சஜ்தால உட்கார்ந்து அப்படி நிறைய சூறாக்கள் ஓதி நிறைய துவாக்கள் ஓதி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டுதான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்யப்படும் நபர்கள் விளைந்திருக்கிறாங்க. அது கேட்கணும். அது நமக்கு என்ன நேரங்கள் எந்த தோது நேரங்கள் கிடைக்குதோ அதை நம்ம கேட்கணும். ஆனாலும் யதார்த்தமாக எவ்வளவு பாவங்களுக்கு தக்கவாறு அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேட்டாலும் சரி, அல்லது ரப்பில் ஃபிர்லி என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கு பின்னாலும் அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் கொடை
நம்முடைய வாழ்வாதாரத்தை நீட்டி கொடுக்கிறோம். நாம என்ன விரும்புகிறோமோ, நம்முடைய தேவைகள் எது நடக்க வேண்டுமோ, அல்லது நாம என்ன ஆசைப்படுகிறோமோ, எதை செஞ்சா, எந்த அடிப்படை செஞ்சா நம்முடைய ஆத்மா மன நிம்மதியோடு மரணிக்குமோ அந்த தேவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்கிறார். வஅனிஸ்தக்ஃபிர் ரப்பக்கும் ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا. யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, யார் அல்லாஹ்விடத்திலே மன்றிட்டு கேட்கிறார்களோ, யார் அல்லாஹ்விடத்திலே பணிந்து கேட்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவர் யாரும் கிடையாது என்று முழுமையான நம்பிக்கையில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, யுமத்தியுக்கும் மத்தான் ஹஸனா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை நாம நீட்டி கொடுப்போம். இலா அஜ்ரி முஸம்மா, ஒரு சில காலங்கள் வரையும் நாம் நீட்டி கொடுப்போம். உங்களுக்கு நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய அருள் கொடை. இப்பொழுது நாம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? எம்முடைய வாழ்வாதாரத்தை உங்களுக்கு நாம நீட்டி தருகிறோம். யுமத்தியுக்கும் மத்தான் ஹஸனா இலா அஜ்ரி முஸம்மா வயுத்தி குல்லதி ஃபضலில் ஃபضலு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான நன்மைகள் நமக்கு தருகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லது பாம்புக்கும் இக்காமத்துக்கும் இடையில செய்யப்படுகிற துவா அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது என்கின்ற இந்த செய்தியின் அடிப்படையிலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு நாம கேட்கிறோம். நாம தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அல்லது புரிந்தோ அல்லது புரியாமலோ ஏதாவது ஒரு அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற பாவங்களை இறைவாணி அல்லாஹ்விடத்திலே நான் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற ஒவ்வொரு தௌபாவுக்கு பின்னாடியும் நம்முடைய வாழ்வாதாரம் நீட்டிக் கொண்டிருக்கப்படுகிறது என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை சொல்லி காட்டுறார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அவங்க எவ்வளவோ சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் தான் இறைவன், அவரை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு சொல்றாங்க. அந்த சமூக மக்கள் கேட்கல. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோச்சுக்கிட்டு அந்த ஊர் விட்டு என்ன செஞ்சு வெளியே போயாச்சு. வெளியே போயிட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. இறைவா, இந்த சமூகம் கேட்டவாறு இல்ல, வழக்கமா எந்தெந்த சமூகத்தை எப்படி உடைய வேதனை கொண்டு அழிப்பாயோ அந்த சமூகத்தை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படி வெளியே போகக்கூடிய நிலையில அந்த சமூகத்தில் எச்சரிக்கை செய்துவிட்டு செய்கிறார்கள், இன்னும் சில தினங்கள் மட்டும்தான் நீங்க உயிரோடு இருப்பீங்க, அதுக்கு மேல நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போயாச்சு. போனதற்கு பின்னாடி அந்த ஊரை சுற்றிலும் கார் மேகங்கள் சுற்றி வந்தது. அந்த ஊரை சுற்றிலும் கார் மேகங்கள் சுற்றி வளைத்து அந்த ஊரை மிரட்டி அப்படியே இதுக்கு மேலேயும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலேயும் ஒரு நிமிடம் கூட நான் தாமதிக்க மாட்டேன், இந்த மலையை இந்த இடத்துல இறங்கி அத்தனை மனிதர்களுடைய உயிரை நான் எடுக்க போகிறேன் என்கின்ற அந்த கோர பார்வை அந்த மேகத்தினுடைய சூழல் இருந்தது. கடுமையான கார் மேகங்கள் சூழ்ந்து அந்த ஊரை இருட்டாகக்கூடிய நேரத்துல அத்தனை மக்களும் விலகி கொண்டார்கள். எந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அழித்த எந்த சமூகத்தை அழித்த இந்த மலை, அதே மலையை இன்றைக்கு நம்மை அழிக்க வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தை இதே மழை நீர் தான் என்ன செஞ்சுச்சு? அழிச்சிச்சு. அதே மழை நீர் தான் இப்ப நம்மளையும் அழிக்க வர போகிறது என்கின்ற உணர்ந்தவர்களாக எல்லா மக்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க. இறைவா, நாங்க செஞ்சது தப்புதான், எங்களுக்கு நீ ஒரு நபி அனுப்புன, அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆனா நாங்க அதை கேட்கல, அவர்கள் எங்களை நிராகரித்து விட்டு சென்று விட்டார், எங்களுக்கு எதிராக உன்னிடத்துல பிரார்த்தனை செய்து விட்டார். இந்த மலையை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த கார்மேகங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய அழிவு இத்தோடு முடிய போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் இறைவா, எங்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்கின்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். வலவுலா கானத் கர்யத்துன் ஆமனத் ஃபனஃபஅனா ஈமானுஹா, அவர்கள் எந்த ஈமானை எடுத்துக்கொண்டார்களோ அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததினால் நாம் என்ன செஞ்சோம்? வகஷஃபனா அன்ஹும் அஸாபுல் ஹிஸ்ன் ஹயாத்தத் துன்யா, அவர்களிடத்திலிருந்து அந்த வேதனை நாம விலக்கிக் கொண்டோம். அந்த இடத்துல மலை இறங்க வேண்டியது, மலை இறங்கி அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அழிக்க வேண்டியதுதான். ஆனா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டதினால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த சமூகத்திற்கு சில காலம் அவகாசம் கொடுக்கும் விதமாக அந்த ஊரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றினான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய
அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நம்முடைய பணிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே மன்றிட்டு கேட்கப்படக்கூடிய அந்த துஆவிற்கு, அந்த தௌபாவிற்கு ஒரு உன்னதமான ஒரு பதிலும் இருக்கிறது, அதற்கு சிறந்த கண்ணியமும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறைகள் தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு தௌபா தேடக்கூடிய, பாவங்களை மன்னிக்கக்கூடிய வகையினர்களை இன்னைக்கு வெளியில போய் பாருங்க. என்னுடைய அதாவது ஆண்டவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நான் ஏதோ ஒரு தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய உறவுகள் எல்லாம் வெளியில போய் பாருங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய தலையை உடைப்பது என்ன, அவர்கள் நெருப்புல நடப்பது என்ன, அவர்களை கையில நெருப்புல வைத்துக் கொண்டு அந்த அவர்கள் நினைக்கக்கூடிய, அவர்கள் ஈமான் கொண்ட அந்த கடவுளிடத்தில் செல்வது என்ன, அவ்வளவு உடலை வருத்தி கொண்டு தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் பாவம் மன்னிப்பு. ஆனால் அதை விட மிக மிக இலகுவான அடிப்படையில இந்த அழகான ஒரு சூழல்ல அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு நமக்கு என்ன நேர்ந்தது? அழகான முறையை கேட்பதற்கு நமக்கு காலத்தின் நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு வகுத்து தரவில்லையா? ஜும்மால சொன்ன மாதிரி அவலம் கம்மி இருக்கும், உங்களுக்கு காலத்தின் நேரத்தை உங்களுக்கு இலகுபடுத்தி தரவில்லையா? இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பள்ளிவாசல் அமர்ந்துதான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது விதி அல்ல. இங்க இருந்து நம்ம கடைக்கு போறோம், இங்க இருந்து நம்ம வேலைக்கு போறோம், வேலை கையில தான் நடந்துகிட்டு இருக்கு, வாய் சும்மா தானே இருக்கு. வேலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய உள்ள வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்முடைய நாவு சும்மாதான் இருக்கு. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்துல நம்முடைய பாவங்களுக்காக தௌபா தேடக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமின் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பாவ மன்னிப்பின் மூலியமாக அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இன்ன வஅதல்லாஹி ஹக்கன், இந்த மனிதர்களுடைய வாக்கு வேண்டுமானாலும் பொய்யாக இருக்கலாம். மனிதர்கள் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று என்று கூட மாறிவிடலாம். மனிதர்களுடைய சொல் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்லிவிட்டால் மாறிவிடலாம். ஆனால் இன்ன வஅதல்லாஹி ஹக்கன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னா இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவ மன்னிப்பு கேட்டதற்காக அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன். இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன், அருள் செய்யக்கூடியவன். யாருக்கு? பாவ மன்னிப்பு கேட்டவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்க தேடுங்க தேடுங்கன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுங்க. அன்புக்குரியவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்களா? கப்பல் ஏறியாச்சா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம போயிட்டாங்க. கப்பல் ஏறியாச்சு, கப்பல் போகல. மக்களுக்கு எல்லாம் எங்கேயா கப்பல் போய்கிட்டு இருந்த கப்பல் இவ்வளவு தூரம் வந்தது, இனிமே ஏன் போகல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அறிவின் அடிப்படையில சீட்டு குலுக்கி பார்ப்போம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் என்ன செய்றாங்க, எழுதி போட்டு சீட்டு குலுக்கி பார்த்தா கடைசி யூனுஸ் அவங்களுடைய பேர் வருது. எடுங்க அந்த பேர் அப்படின்னு சொல்லி யூனுஸ் தூக்கி கடவுள் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கப்பல் போயிடுச்சு. அங்க இருந்து ஒரு மீன் வருது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகிய முறையில் உள்வாங்கி அந்த மீன் வயிற்றுக்குள் உள்ள போய் இருக்கிறார். இது ஒரு தண்டனையாக, இது ஒரு அறிவுறுத்தலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை ஊரை விட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அனுமதி வரணும். வந்ததற்கு பின்னாடி தான் அவங்க அங்கிருந்து போகணும். ஆனா அவர்கள் அவ்வாறு செய்யாததினால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மீன் வயிற்றுக்குள்ள போகும்படியான ஒரு சூழலை உருவாக்கி உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விலகி கொண்டார்கள். சரி, நாம செஞ்ச ஏதோ ஒரு தவறுக்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிருக்கா, இந்த இடத்துல எப்படி பிடிச்சிருக்கா, நாம அல்லாஹ்விடத்துல பாவம் கேட்க வேண்டிய நிலை வந்துருச்சுன்னு சொல்லி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. அது ஒரு தனி தலைப்பா போகும். நபிமார்கள் கேட்ட உயரிய வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த நபிமார்கள் கேட்ட இந்த பிரார்த்தனை ஒரு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் குர்ஆனுடைய வசனம் தான். இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய ஃபிரோஸ்ட கேட்டு நிச்சயம் இன்ஷாஅல்லாஹ் அதை மரணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொள்ளுது. அந்த பிரார்த்தனை கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொன்னார், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் மறுமை நாள் வரையிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த வயிற்றில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அதற்கு பிறகு 40 நாள் பிறகு அந்த மீன் என்ன செய்து அந்த கரையில வந்து அவர்களை வெளியேற்றுகிறது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து, அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்களா இல்லையா, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அவங்களுடைய உடல்களை வந்து மீனுடைய அந்த ஒரு சில ஆசிட்
அவர்கள் உடல்ல ஃபுல்லா அது பாதிப்பு ஏற்படுத்தி அது ஒரு மாதிரி பொக்கல மாதிரி இருந்தது. அந்த பொக்கலத்தை போக்குவதற்கு நாம என்னன்னு சொன்னா ஒரு சுரக்காய் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு காயை நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு மேல நாம வளர செய்து சூரிய ஒளி அந்த இலையின் மேல் பட வச்சு அந்த இலையிலிருந்து வரக்கூடிய காற்று நாம் என்ன செஞ்சோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாம பட செய்தோம். பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. அன்பிற்குரியவர்களே, அது யூனுஸ் அப்படி அந்த அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக நாம தேடுகின்ற தௌபாவின் மூலியமாக நமக்கு நாம இழந்த அத்தனை அருள் கொடைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த தௌபா தேடுவதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அல்லாஹ்விடத்துல கையேந்தி நாம கேட்கின்ற அந்த பிரார்த்தனைகளை, நாம கேட்கின்ற அந்த தௌபாக்கள் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு நாம இறங்கி போக வேண்டுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல நாம அடிபணிந்து போக வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அடிபணிந்து போகுவதற்கு இன்னைக்கு நம்முடைய மனம் சரியான முறையில இறங்கி வருவதில்லை என்பதுதான் மிக நிதர்சனமான உண்மை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் தெளிவான அடிப்படை சொல்லி காட்டுகிறார். என்னென்ன அருள் கொடைகளை இன்றைக்கு மனிதர்கள் விரும்புகிறார்களோ, இன்னைக்கு யதார்த்தமா இன்னைக்கு எல்லா மனிதர்களையும் இப்ப உங்களுக்கு என்ன வேணும், இப்ப உங்களுக்கு என்ன வேணும், எது தொடர்ந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் எடுங்க. எல்லாருடைய நாவிலிருந்தும் என்ன வார்த்தை, என்ன ஆசை, என்ன நிம்மதி, என்ன கண்குளிர்ச்சி எதிர்பார்க்கிறார்களோ அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. அப்ப தௌபா தேடுங்க, அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தவர்களாக, அல்லாஹ்விடத்துல அடிபணிந்தவர்களாக, இறைவா இந்த உலகத்துல நான் ஒரு அடிமை, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபுதுக், நான் அடிமை, நீ என்னை படைத்திருக்கிறாய், இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியான உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்கின்ற உயரிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுவதற்கு நமக்கு என்ன நேர்ந்தது அலைஹிவஸல்லம் கேட்கிறார். அப்படி தௌபா தேடக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசமாக சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நான் ரொம்ப பெருசா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னங்க, நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கணும், நமக்கு நல்ல பிள்ளைகள் கிடைக்கணும், கொஞ்சம் வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் நாம குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி, இருக்க இடம், கொஞ்சம் சாப்பாடு, இதை நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கணும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியா வாழ்க்கத்தான் கிடைச்சா நல்லா இருக்குமே ஆசைப்படுறதுமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். என்ன, ஃபக்குல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். முதல்ல நமக்கு இது சந்தேகம் வரணுமா இல்லை, நம்ம கேட்டா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கணும் அப்படிதானே? அவன் பாவத்தை கேட்டா நம்ம ஒரு பெரிய அதிகாரி, இவன் நாம மன்னிப்பு கேட்டா மன்னிப்பானா, இவன் ரொம்ப கோபக்காரனாச்ச, இவன் இப்படி செய்வானா, இவன் பாவ மன்னிப்பு கேட்டா பாவம் மன்னிக்கப்படுமா, அல்லது இவன் நம்மளை மன்னிப்பானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குமா இல்லையா? அந்த சந்தேகமே இருக்க வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர். ஒரு வயது முதிர்ந்த, ரொம்ப அதாவது முதுமையான, எல்லா முடிகளும் நரைத்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரான். யார சொல்லலாம், நான் இதுவரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு எந்த நன்மையும் நான் செஞ்சதில்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சும் நான் எந்த நன்மையும் செஞ்சதில்லை, நான் இருக்கிறதுல நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், எனக்கு இந்த நல்லது அப்படிங்கிற செயல்பாடுகளை வாழ்க்கையில் இல்லவே இல்லை, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறவங்க, ஆமா நான் ஈமான் கொண்டிருக்கேன், அவங்களும் அல்லாஹ்வும் உங்களுடைய நடிச்சு ஈமான் கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த ஷஹாதத்து கலிமாவை பொழுது காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக நன்மைகளை நீங்கள் செய்து வாருங்கள், போதுமாங்கிறாங்க. ஆமா, நீங்க பாவங்களை தவிர்த்து எத்திற்குள் கபாயுல் இஸ்மு, அந்த பெரிய பாவங்களை தவிர்த்து நீங்க நன்மையான விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க, செய்து கொண்டு வாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த முதியவருக்கு அல்லாஹ் உங்களுடைய தூதர் என்ன செய்றாங்க, இலகுவான காரியத்தை சொல்லி காட்டுகிறார். இலகுவான காரியங்கள், இந்த இலகுவான காரியத்தை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காண்பித்தார்களோ அதே ஒரு வழிமுறையை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, இந்த பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான்.
மன்னிக்கிறது நாம தான் தப்பு செஞ்சிருக்கிறோம், அப்படிதானே? நாம தப்பு செஞ்சிருக்கிறோம், நாம பாவ மன்னிப்பு கேட்கிறோம், ரைட்டு. இப்ப நான் வந்து தவறு செஞ்சிருக்கேன், ஒரு ஆளு நமக்கு வந்து நினைச்சாரு, நம்ம சரி ரைட் ஓகே போட்டோம் அப்படின்னு விட்டுருவாரு. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம தவறு செஞ்சு நாம பாவ மன்னிப்பு கேட்டு நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பாரு. இந்த உலகத்துல யார் இடத்திலும் இல்லாத ஒரு பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். தவறு செஞ்சிருக்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அப்படி ஓடி இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க, நீ பாவ மன்னிப்பு கேட்டதினால் உனக்கு இந்த அருள் கூட வைத்துக் கொண்டு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சமா அலைக்கும் மித்ரார், வானத்திலிருந்து உங்களுக்கு நாம தண்ணீரை நாம இறக்கிட்டோம். வானத்திலிருந்து நாம உங்களுக்கு தண்ணீரை நாம இறக்கி தந்து அந்த தண்ணீரை நீங்க எந்தெந்த இடங்களில் நீங்கள் பரவ செய்ய வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுகிறீர்களோ அந்தந்த இடங்களில் நாம தண்ணீரை பரவ செய்து எந்தெந்த மரங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுகிறீர்களோ அந்தந்த மரங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கப்பட்டு எந்தெந்த மரங்களில் எந்தெந்த கனிகள் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்தந்த மரங்களிலிருந்து கனிகளை உங்களுடைய கைகளில் நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். சமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் அப்பால் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாம் என்ன செய்வோம், அந்த தண்ணீரை கொண்டு நாம் என்ன செய்வோம், அந்த பழங்களை கொடுத்து உங்களை உயிர் வாழ செய்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். தண்ணீர் இறக்கியாச்சா, வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். பொருளாதாரத்தை விரும்பாத மனிதர்கள் யாரும் இருப்பார்களா? நீங்க தொலை வரக்கூடியவங்களுக்கு தலைக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுப்போம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சா அந்த பள்ளியில போகக்கூடிய அத்தனை மக்களும் இங்க வந்துருவாங்க, அப்படிதானே? எத்தனாயிரம் தலைக்கட்டு, 30,000 தலைக்கட்டு, ஒரு 50,000 தலைக்கட்டு இருப்பாங்களா? தலைக்கு 1 லட்சம் ரூபாய் நிச்சயமாக தரோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அறிவிப்பு கொடுத்தா மட்டும் போதும் என்ன செஞ்சிருவாங்க, அத்தனை நபர்களும் பெரிய பள்ளிவாசலா இருந்தா சின்ன பள்ளிவாசல் வாழணும் எல்லாரும் அங்க போவோம் சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அந்த பொருளாதாரத்தை நாம உங்களுக்கு தரோம் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரத்தை உங்களுக்கு நாம தரோம். எந்த பொருளாதாரத்தை பார்த்து மனிதர்களுடைய உள்ளங்கள் கண்குளிர்ச்சி அடைகிறார்களோ அந்த கண்குளிர்ச்சியை உங்களுக்கு நாம தரோம். நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா, அல்லாஹ்விடத்துல கையேற்ற வேண்டாமா, அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை தாரேன். பொருளாதாரம் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்ட நாளைக்கு உடனே பொருளாதாரம் கையில வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று நல்லா விளைக்கணும், நாம அடிமை, அல்லாஹ் யாரு, எஜமான். நாம கேட்ட உடனே தருது யாரு? இப்ப நம்ம கீழே ஒரு வேலைக்காரர் இருக்கான், போய் அந்த கடத்துல போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவோம். இதை எடுத்துட்டு ஓட டக்குன்னு எடுத்து வந்துருவான். அல்லாஹ் அடிமையா? அல்லாஹ் அடிமை கிடையாது, அல்லாஹ் எஜமான். அவனுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், எந்த அடிப்படையில் கொடுக்கணும், இவருடைய கை நெருக்கமாகாத அளவுக்கு இவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொடுக்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அதனால பொருளாதாரத்தை நாம அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் நம்முடைய கையிலிருந்து மொத்தமாக விடுபட்டு போகாத அளவுக்கு, அது இந்த ஊரே நெருக்கடியில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மட்டும் சிறப்பாக இருக்கக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், ஒரு அழகிய சுழற்சி என்கின்ற அடிப்படையில நிம்மதியான அடிப்படையில கையில பொருளாதாரத்தை தருவோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவோம், உங்களுக்கு குழந்தை செல்வத்தை நாம தருகிறோம். குழந்தை செல்வம் இருக்கா இல்லையா, கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அந்த குழந்தை செல்வத்தை நாம் என்ன செய்வோம், உங்களுக்கு நாம தருவோம். குழந்தை செல்வம் யாருக்குமே உங்கள்கிட்ட இருக்குதா, அந்த குழந்தைகளுக்கு உண்டான ரஹ்மத்தை நாம் ஏற்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு கண் குளிர்ச்சி நம்ம இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை. இந்த அத்தியாவசியமான விஷயத்தை மென்மேலும் பறக்கத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள் கொடைகளை, அருள் வளங்களை தொடர்ந்து தருவதற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு என்கின்ற இந்த ஒரு இலகுவான ஒரு இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் இதை கூட ஒரு மனிதனால் செய்ய முடியாது என்று நம்ம சொல்லவே கூடாது. இந்த பாவ மன்னிப்பு கூட என்னால செய்ய முடியல, இவ்வளவு நேரம் உட்காரணுமா, இதை நம்ம கேட்கணுமா என்கின்ற அடிப்படையில கூட ஒரு சோம்பேறித்தனமான விஷயத்தை நாம முன்னிறுத்துவது கூடாது. ஏழை சமுதாயத்தில் நான் சொன்ன ஏழை சமுதாயத்தில் போய் பாருங்க, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி உடலை வருத்தி கொண்டு உடல்ல ஒரு கொக்கி எடுத்து உடம்பு அப்படி குத்தி கிழிச்சு எரிசுவாங்க, இரவுக்கு முன்னாடி அப்படி தொங்கிட்டு போவாங்க. எத்தனையோ மக்கள் இன்னைக்கு நாம பாக்குறோம். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவே இல்லை.
நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க நடந்தே ஊராக்கு போகணும், அப்பதான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்க சொத்தை வித்தாவது நீங்க என்ன செய்ய ஏழை மக்களுக்கு நீங்க கொடுங்க என்கிற மாதிரியான கடினமான இபாதத்துகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டவே இல்லை. பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கீங்களா, ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தா போதும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாவம் தரணும். அதற்கு சகர் நேரத்தை அழகா தேர்ந்தெடுத்துக்கலாம், இஃப்தார் நேரத்தை நம்ம அழகான முறை தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரியான இரவு நேரத்தை நாம் என்ன செய்ய அழகான முறை தேர்ந்தெடுத்துக்கலாம். ரமலான் மாசத்தை தவிர ஏழை மாசத்துல நாம இந்த மாதிரி இருக்க போறோமா அப்படிங்கிறது கிடையாது. காலை சகர் நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்தை இறங்கி வந்து என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாருண்டா சொல்லுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். நோன்பு திறக்கிற நேரத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்விடத்துல தௌபா தேடக்கூடியவர்களாக நாம் என்ன செஞ்சிருக்கோம். 20 முடிஞ்சிருச்சா இந்த நேரத்துல நாம துவா கேட்டு தௌபா தேடுவர்களாக நம்முடைய சபையை நாம கழித்துன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அருள் கொடைகள் இதுவரைக்கும் என்னென்ன இருக்குதோ அதை தொடர்ந்து தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு செயலை நமக்கு என்ன செய்வான், நிச்சயமாக தருவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள், அதாவது ஜிஹெச்லையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய அருள் கொடைகளை எப்படிலாம் இழந்திருக்காங்க, அல்லது அல்லாஹ்வுடைய அருள் கொடை தொடர்ந்து கிடைக்காம எவ்வளவு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் சில இடங்கள்ல பார்த்தா நமக்கு புரியும். அதனால அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அருள் கொடைகள் தொடர்ந்து கிடைப்பதற்கு நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செஞ்சிருப்பாங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யணும், அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும், அல்லது இவங்களை நமக்கு பின்னாடி உட்கார வச்சு இவங்களை மூலியமா நம்ம வசூல் பண்ணி நம்ம சாப்பிடறதுல என்னைக்கா ரசூல் நினைச்சிருக்காங்களா? அவங்க எதுக்கு ஒரு நாளைக்கு 70-90 முறை பாவம் மன்னிப்பு கேட்கணும்? அவங்க எதுக்கு ஒரு நாளைக்கு 70-90 முறை நான் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஏன் சொல்லணும்? அவங்க அப்படி கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாமளும் அந்த மாதிரி கேட்கணும். என்ன நீங்க கேட்டாதான் உங்களுடைய சந்ததிகள் கேட்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்க சொல்றான். நீங்க கேளுங்க, உங்களுடைய தௌபாவை நீங்க கேளுங்க, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உம்மத்துகளும் கேட்கணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தி காட்டுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த எல்லா அருள் கொடைகளையும் தொடர்ந்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஆதரவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எந்தெந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய அருள் கொடைகளை தொடர் செய்தார்களோ அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை தொடர்ந்து பெறக்கூடிய மக்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்வோம், உருவெடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாகவும் அவரிடத்திலிருந்து அருள் கொடைகளை முழுமையாக பெறக்கூடிய மக்களாகவும் உங்களை என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி